ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய சமுதாய கல்லூரி, அதாவது கம்யூனிட்டி காலேஜ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, டீச்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி பொசிஷனுக்கு வந்து டெம்பரரியாக வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 8 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கான டீச்சிங் அசிஸ்டன்ட் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து விஓசி இன் டிஜிட்டல் ஜேர்னலிசம் அண்ட் மல்டிமீடியா அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து வேகன்சி 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் பிஜி இன் ரிலேட்டட் ஃபீல்டு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து 500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 மணி நேரத்துக்கு நீங்கள் டீச்சிங் பண்ணிங்கன்னா 500 உங்களுக்கு சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 25,000 பெர் மந்த் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ மூலிமா தான் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாபுக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஜூலை 23 காலை 10 மணிலேருந்து 11:30 மணிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிகாம் வொகேஷ்னலுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்காம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் சேலரி 1 ஹவருக்கு வந்து 500 சேலரின்னு சொல்லியிருக்காங்க. பெர் மந்த்துக்கு மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 23 காலை 11:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து விஓசி இன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலஜி மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா 500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெர் ஹவருக்கு. மேக்ஸிமம் வந்து 25,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அதே போல் ஜூலை 23 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வேகன்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து 500 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 15,000 பெர் மந்த் வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்லேருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 23/7/2024 3:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு டைப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை நீட்டாக வந்து ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுறதுனாலும் எழுதிட்டு அது கூட ரெலவென்ட் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஸ்கேன் காப்பி வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அது கூட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து டெஸ்டிமோனியல் எல்லாத்தையும் வந்து ஒரு சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் இமெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/7/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 22ஆம் தேதிக்குள்ளே இருந்து நீங்கள் இமெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்தளவுக்கு மாஸ்டர் டிகிரியில் 55% மேலே மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 70க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்காகவும் எழுதி நீட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீட்டாக அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் இமெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. com/college@cutn.ac.in அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து இமெயில் பண்ணணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/7/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் அந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.